ஐயா 2026ல திமுக ஜெயிச்சு வந்ததோட 100 நாள்ல மக்களோட பிரச்சனைய முதலமைச்சர் தீர்த்து வச்சிருவேங்கிறாரு. அதே மாதிரி 10 ரூபாய் நோட்டுக்கும் ஸ்கேமுக்கும் என்னங்க ஐயா சம்பந்தம்? நீங்க இப்ப 2026 வரப்போறத பத்தி இன்னைக்கு கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. இவர் 2021ல ஊர் ஊரா போய் பொட்டி வச்சு இதுல நீங்க உங்க மனுக்களை உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு உங்க மனுக்களை அதுல போடுங்க. நான் வந்த உடனே நான் செக்ரட்டரியேட்ட கொண்டு போய் இந்த சாவி என்கிட்ட தான் இருக்கும், நானே திறந்து ஒரே கையெழுத்துல ஒரே நாள்ல முடிப்பேன்டாரு. அதை ஒண்ணுமே முடிக்கலையா? அந்த மனு என்ன ஆச்சு? அதுலதான் நிறைய 90% நாங்க முடிச்சிட்டோம்னு அவரே தானே அவர் பேட்டியில திருப்பி பதில் சொல்லியிருக்காரு. அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு தவிர எதை முடிச்சாரு? அதாவது நீட்ட நிப்பாட்டிட்டாரா? நீட்டு சொன்னார்ல, ஆமா. நீட்ட முடிச்சாரா? இல்ல இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு டாஸ்மார்க் ஒரே கையெழுத்துல க்ளோஸ் பண்ண வேண்டார்ல, அது படிப்படியாக க்ளோஸ் பண்ணுவேன் தானே அப்புறம் வந்து சொன்னாரு. முடியாது, ஒரே மட்டும் வாக்குறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி நகை கடனை தள்ளுபடி பண்ண வேண்டார்ல, நகை கடனை தள்ளுபடி பண்ணாரா? இல்ல இல்ல. அதே மாதிரி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணாரா? இல்ல இல்ல. இப்படி இவர் கொடுத்த முக்கியமான எந்த ஒரு வாக்குறுதியுமே தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வாக்குறுதியில எதையுமே அவரு நிறைவேற்றலையே, சிங்கார சென்னையாவே மாத்தலையே. அப்ப எதையுமே செய்யல. அதாவது தமிழ்நாடு பூராத்தையுமே என்ன செய்யணும்னே தெரியாம செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க இப்ப கூட பாருங்க, அவர் சில பொது தலங்கள்ல போகும்போது, இப்ப குறிப்பா நீங்க சொல்லணும்னு சொன்னா, ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜைக்கு போயிருக்காரு. அந்த குரு பூஜையில போய் கல்யாண மண்டபம் கட்டுவோம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 கோடியில கல்யாண மண்டபம் கட்டுவோம்னு சொல்றாரு. அப்ப உடனே அங்க இருக்கிறவர் சொல்றாரு, ஒருத்தர் ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு, ஒரு கல்லூரியில வந்து எந்த குழுவும் அமைக்கல, ஒரே குளறுபடியா இருக்கு, நிர்வாக குழு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அந்த கேள்வியை கூட இவரால காதுல வாங்க முடியல. இவரு கேட்கிறாரு. அப்ப பக்கத்துல தங்கம் தென்னரசு இருக்காங்க, பக்கத்துல இந்த கனிமொழி அவர்களும் இருக்காங்க. அப்ப தங்கம் தென்னரசு அதை முடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. சரி முடிப்போம் அப்படின்னு சொல்ல, அது நடந்துகிட்டு இருக்கு, முடிப்போம்ட்டு போறாரு. எந்த கல்லூரி, எப்ப சொன்னது, ஏதா சொன்னது, எதையுமே அவர் என்ன உங்களுக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறத ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சந்திக்கிறாரு. அப்ப அவங்க கேட்கிற கேள்விகளை காதுல வாங்கி அதுக்கு சரியா பதில் சொல்லக்கூட முடியாத நிலையில நமது முதல்வர் இருக்காரு. அவருக்கு இருக்க கமிட்மெண்ட்டுக்கும் அவருக்கு இருக்க ஒர்க் பிரஷருக்கும் எல்லா கேள்விகளும் கரெக்டா பதில் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியுமா ஐயா? இது நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அவரை நீங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முன்னாள் மாண்புமிகு முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர். அப்ப அவர்லாம் எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் சலிக்காம பதில் சொல்றாருல. இப்ப நீங்க அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. அதே மாதிரி ஏன் இவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. பட் ஆனா இவங்க எல்லாருமே யோசிக்காத நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம இந்த முதலமைச்சர் தானே கொண்டுட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே கொண்டு வந்திருக்காரு. எந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு? எல்லாத்தையுமே கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் சொல்லிட்டு பிரிவிலைசேஷன் ஆக்கி எல்லாரு பக்கம் இருந்தும் காசை வாங்கி இருக்கிறாரு. அதே போல எந்த இதையுமே அரசாங்கம் பாக்குற மாதிரியே நடத்துற மாதிரியே இல்ல. அப்ப இன்வெஸ்ட்மென்ட் வேலை வாய்ப்பு எங்க வந்திருக்கு? வேலை வாய்ப்புங்கிறதும் ஒண்ணும் இல்ல. இப்ப நெல் கொள்முதல் பண்ணல, முளைச்சு போச்சு, அது ஒரு பக்கம். இந்த நெல் கொள்முதலுக்காக அந்த லாரிகளுக்கு கொடுத்த வாடகை 570 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லாரிக்கு லோட் பண்றதுக்கு 570 ரூபாய் வாடகைங்கிறாங்க. அது அந்த குறிப்பிட்ட கம்பெனி அவங்க ஆளுங்களை வச்சுதான் நடத்தணும்னு அவங்களுக்கு வேண்டிய கம்பெனிகளுக்கு அதை கொடுத்திருக்காங்க. ஒரு 3 கம்பெனிகளுக்கு, அந்த லாரி கம்பெனிகளுக்கு. அந்த 3 கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, வேற ஆளுகளுக்கு சப் கான்ட்ராக்டராக கொடுத்து ஏத்த இறக்க பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 180 ரூபாய் தான் லாரி கொடுக்குறாங்க. அப்ப அதுல எவ்வளவு ஊழல் பாருங்க. அது 167 கோடி ரூபாய். அது அந்த இதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறது 167 கோடி. ஆமா. அப்ப அதுல எவ்வளவு ஊழல் பாருங்க. அப்ப இப்படி நீங்க எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஊழல் மலிந்த ஆட்சி அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயும் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஆட்சின்னா இந்த ஆட்சி தான். நீங்க கேட்ட மாதிரி
இவருடைய பதில்களுக்கு 10 ரூபா நோட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் 10 ரூபா பாலாஜின்னாங்க. அப்ப அந்த 10 ரூபா பாலாஜி இப்ப என்னென்னமோ பிரச்சனைகள்ல சிக்கி ஈடி ரைட் ஆகி அப்புறம் அவரு ஆபரேஷன் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அவர் மந்திரி பதவி இல்லாம இருக்காரு. அவருடைய நிலை அவர் 10 ரூபா அங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா KN நேரு அவர்கள் 10 ரூபா அவாலாவுக்கு அந்த 10 ரூபா நோட்டை பயன்படுத்தி அவாலா பண்ணதாக ஈடியில இருந்து 888 கோடிங்கிறாங்க. 3-8 போட்டு காட்டுறாங்க. இது ஒரு விசாரணைக்காக அது இப்ப வெளியில வந்து பூத மாதிரி. அதாவது வேற கேஸுக்கு நாங்க அங்க போனோம். அதாவது அவங்களுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவர் தம்பியுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சம்பந்தமாக பேங்க்ல வாங்கின கடனுக்காக சிபிஐ போட்டிருந்த கேஸ்ல விசாரணைக்கு நாங்க அங்க போனோம். இப்ப அங்கே பார்க்கும் போது வேற சப்ஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இத விசாரிக்கணும். இப்ப எங்களுக்குள்ள சட்டம்படி அவங்களுக்கு வந்து செக்ஷன் 66A சொல்றாங்க. அதுபடி நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை அது சம்பந்தமான அடுத்த அரசு ஏஜென்சிக்கு கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் FIR போட சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவோம். அதுபடிதான் இதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல திமுகவுல எல்லாரும் மேலையும் இடி கேஸ் பெண்டிங்ல இருக்கு. துரைமுருகன்ல இருந்து ஐ பெரியசாமில இருந்து பொன்முடியில இருந்து இப்ப நேருல இருந்து எல்லாரும் மேலையும் எல்லாரும் நீதிமன்றத்துல சந்திப்போம் பார்ப்போம் பேசுவோம் சொல்றாங்க. கூட இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க மேல பண்ற இதுதான் தாழ்ப்புணர்ச்சினாலதான் இது மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எங்க மேல இருக்க பிரச்சனைனாலதான் இந்த மாதிரி ஒரு பொய்யான வழக்கு கொண்டாந்து போட்டிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இப்படி நீங்க சொல்லிட்டே போகலாம். நீங்க சொல்லிட்டு போறதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் மக்கள் மன்றத்துல நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்கிறது ஓப்பனாக தெரியுது. மக்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் தெரியுது. இப்ப உங்க ஒவ்வொருத்தருடைய ஆஸ்தி பல லட்சம் கோடிகள் கூடியிருக்கு. உங்களுடைய நீங்க இங்க பிறந்தவங்க இந்த ஊர்ல இருந்தவங்க உங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, நீங்க என்ன வியாபாரம் பண்ணீங்க, எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாம இல்ல. இப்ப நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க. அப்ப இதுக்கு எல்லாம் என்ன கணக்கு, என்ன வியாபாரம், என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்கிறது யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும்ல. உங்க மனசாட்சிக்கு தெரியும்ல. அப்ப இந்த மாதிரி இருக்கும் போது மக்கள் வரி பணத்தை நேரடியாக நீங்க சுருட்டி வாரி கொண்டுட்டு போய் உங்களுக்கு பயன்படுத்தினா என்ன அர்த்தங்கிறத இங்க கேக்குறாங்க. இப்ப நீங்க மடியில கணம் இல்லைன்னா வழியில பயம் இருக்காது. அப்ப நீங்க தாராளமா அவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் அதே மாதிரி நம்ம தமிழக காவல்துறையும் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஈடிக்கு போஸ்டல் வேலை செய்ய முடியாதுன்னு நீதிமன்றத்துல போய் சொல்றாங்க. எஃப்ஐஆர் போட சொன்னதுக்கு. ஆமா. அப்ப இது எந்த வகையில நியாயம்? அப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? இப்ப அவங்க இப்ப வேற வழியில அதுக்கு போடுவாங்க. ஏன்னா அந்த கேஸ்கள் முதல் கேஸ்களுக்கு அது மாதிரி சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எஃப்ஐஆர் போட்டு வந்திருக்கிறாங்க செந்தில் பாலாஜி. இப்ப அதே மாதிரி இப்ப போவாங்க, அடுத்து போவாங்க. இப்ப இது தொடரும். இது வந்து நிக்காது. அதனால இது வந்து ஊழல் பண்ணி மறைக்க முடியாதுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பேசுறோம். மக்களுடைய அவேர்னஸுக்கு இதை பேசுறோம். அதனாலதான் 10 ரூபா வந்து திமுகவை பொறுத்தவரையும் சிறு துளி போல நமக்கு தெரியும். அது ஒரு பெரிய வெள்ளமாக திமுகவை 2026ல இல்லாம அடிச்சுக்கிட்டு போயிடும்ங்கிறது தான் மக்கள் மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒண்ணுமே செய்யல. விண்ணை முற்றுகின்ற விலைவாசி, அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்ல, எல்லாமே ஸ்கீமா சொல்லி ஸ்கேமா இருக்கு. அப்ப பொய் வழக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து இப்ப வந்து எந்த முகாந்திரம் இல்லாம வழக்கு போட மாட்டாங்களா ஐயா? அந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு இவங்களை உள்ள வைக்கணும் அப்படின்ற இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல அந்த இடி டிபார்ட்மெண்டோ யாரும் அந்த மாதிரி செய்ய முடியாது. நீங்க பொய் வழக்குங்கிறத போடலாம். அதுக்கு நிறைய இவங்க சொல்றாங்க. இவங்க போட்ட வழக்குகள்ல எல்லாம் 2% 1% தான் கன்விக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வச்சு அதுல தப்பிச்சு வராங்க. நீங்க அந்த சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி பெரிய பெரிய வழக்கறிஞர்களா 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் 1 மணி நேரத்துக்கு ஃபீஸா? ஆமா. அப்படி உள்ள வழக்கறிஞர்களை கொண்டு போய் வச்சு அந்த அதுல உள்ள ஓட்டையை பயன்படுத்தி வெளியில வராங்க.
அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க உங்களுக்கு எதுவுமே நீங்க செய்யலைன்னா இவ்வளவு பெரிய வழக்கறிஞர்களை அது வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கண்டிப்பா. இப்போ உங்க மேல வந்து அவ்வளவு பெரிய அவங்க குற்றச்சாட்டை வச்சாலும் நீங்க செய்யலைங்கும் போது அதை நிரூபிக்க முடியாது, எந்த வகையும் நிரூபிக்க முடியாது. கண்டிப்பா. ஆமா, போலீஸ் தரப்பு எந்த வகையில அவங்க சொல்ல முடியாது, இடி தரப்பும் சொல்ல முடியாது. நீங்க வந்து அவங்க என்னவோ ஜோடிக்கிறாங்கன்னே வச்சுப்போம். ஆமா, என்ன ஜோடிச்சு நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி என்ன ஜோடிச்சு வந்தாலும் ஆமா, உங்கள்ட்ட குற்றமே நீங்க செய்யலைன்னா அதை நீங்க நிக்காத நிரூபிக்க முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. நீதிமன்றத்தை நீங்க நம்பலையா? அப்ப ஆமா, நீதிமன்றத்துல அதை நிரூபிக்க முடியாது. ஆமா. அப்ப இங்க நீதிமன்றத்துல நீங்க கொண்டு போய் வைக்கிற அந்த வழக்கறிஞர்கள் வாதத்துக்கு நீங்க வைக்கிற வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் சாதாரண குடிமக்கள் வைக்க முடியாத வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை நீங்க வச்சுட்டுதான் தப்பிச்சு இதுவரையும் வந்துகிட்டு இருக்கீங்க. ஹை ப்ரொஃபைல் லாயர்ஸ். ஆமா, நீங்க டைம் வாங்கி வந்துகிட்டு இருக்கீங்க, கேட்கவும் முடியல. இப்ப நீங்க 2G அலைக்கற்றையே நாங்க முடிச்சுட்டோம்னு இவங்க எல்லாரும் ராஜா எல்லாமே சொல்றாங்க. இல்ல, அங்க வந்து வழக்கு தொடர்புல இருக்கு, மேல அவங்க வந்து மேல்கோர்ட்ல அப்பீல் போயிருக்காங்க. அப்ப ஏன் எந்த மீடியா அதை கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது வந்து டெல்லியில நடக்கிற சமாச்சாரமாக இருக்கிறதுனால தமிழ்நாடு மீடியா முழுக்க முழுக்க திமுக அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப மூடி மறைச்சிடுறாங்கன்றீங்களா? மறைச்சிடுறாங்க. அப்ப அதனால அது வெளியே வர்றது இல்ல. அதனால அது ஒண்ணுமே இல்லைன்றெல்லாம் நீங்க சொல்ல முடியாது, யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா சாதாரண லெவல்ல இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுல இருக்கிற கவுன்சிலர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் இருந்து எல்லாருமே வந்து முதல்ல அவங்க இருந்த நிலையை அந்த பகுதி மக்கள் தெரிவாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைகளையும் அந்த தெரிய வரும் உங்களுக்கு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி மிஸ் மேட்ச் ஆகுது, அதாவது வருமானமும் அவங்கள்ட்ட இருக்க சொத்தும் மிஸ் மேட்சா இருக்குல்ல. அப்ப இதுக்கு கணக்கு வழக்கு இங்க. அப்ப இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அவங்க எல்லாமே இந்த வளையத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்ப அரசு அதை தோண்டி எடுத்து அது சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகள் அதை கண்டுபிடிப்பாங்க, எடுத்துருவாங்க. அப்ப திமுக பெரிய நெருக்கடியில அதனுடைய மூத்த அமைச்சர்கள் பூராமே நெருக்கடியில இருக்காங்க. இளைய அமைச்சர்களும் ஈவன் நீங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய துணை முதலமைச்சரும் கூட அந்த நெருங்கிய டாஸ்மாக் கொட்டாரத்துக்குள்ளேயும் அதே மாதிரி இந்த மைன்ஸ் வந்து நம்ம மண்ணு கடத்தினதுல துரைமுருகன் போன்றவர்களும் இப்ப நீங்க அதுல பாத்தீங்கன்னா 35,000 கோடி 40,000 கோடிக்கு வந்து மண்ணை கடத்தி வித்திருக்காங்க. ஆனா அதுல வந்து இவங்க கணக்கெடுத்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க அரசுக்கு வருமானமாக வந்தது 40 கோடியோ 30 கோடியோ தான் சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சேட்டலைட் மூலமா IIT-ல இருந்து இன்ஜினியர்ஸ கொண்டு வந்து எவ்வளவு பள்ளம், அதாவது 7 அடி 10 அடி தோண்டி மண் எடுக்கலாம்னு சொன்னா 100 அடி தோண்டி மண் எடுத்திருக்காங்க. அந்த ஹைட்டை பார்த்தா அது எவ்வளவுன்னு தெரியுது. கண்டிப்பா. அதே மாதிரி அந்த லோடுகளை கொண்டுட்டு போன லாரிகள் செக் போஸ்ட் வழியா எத்தனை லாரிகள் போயிருக்கு அப்படின்னு செக் போஸ்ட்ல அவங்க வச்சிருக்கிற அந்த கேமரா வச்சு அவங்க அதெல்லாம் பண்ணித்தான் சொல்றாங்க. அதிகாரிகளும் அதுல உடன்பட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் வெளிவருது இல்லையா? அப்ப இவ்வளத்தையும் ஜோடிக்கலாம் முடியாது. அப்ப இதெல்லாம் தான் வந்து பதில் சொல்ல முடியாமல் தான் இவங்க வந்து டைம் வாங்கிட்டு அதுக்கு மேலன்னு போயிட்டு வேற வேற கருத்துக்களை கதைகளை சொல்லி டைம் வாங்குறது, பெரிய பெரிய லாயர்களை வச்சு அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிட்டு இருக்காங்களே ஒழிய உண்மையிலேயே இது வந்து நடக்கலைங்கிறத சொல்ல முடியாது. நடக்கலைன்னு சொன்னா இவங்க பயப்பட வேண்டியதோ இவங்க இவ்வளவு பெரிய லாயர்களை வச்சு இவ்வளவு பெரிய காஸ்ட்லி வழக்கறிஞர்களை வச்சு வாதாட வேண்டிய அவசியமே இல்லையே. இதுதான் இதுல உள்ளது. அதனால இது மக்களுக்கு தெரியும், மக்கள் வந்து உணர்வார்கள். மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொடுத்தா தான் இங்க தமிழகத்துல மாற்றம் வரும், இல்லைன்னா வராது.